அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது விழுப்புரம் மாவட்டத்தின் தொகுதிவாரின கருத்து கணிப்பு பற்றி. வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர வரலாற்றோடு தொடர்புடைய விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 7 தொகுதிகள் இருக்கின்றன. அந்த அனைத்து தொகுதியிலும் யாருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்த மாவட்டத்தின் மிகவும் வியக்கத்தக்கது, கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கலாம். முதலில் செஞ்சி தொகுதி. வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சி கோட்டையின் நகரில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. டிஎம்கே, டிவிகே மற்றும் பிற கட்சிகளுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை என்று தெளிவாக காட்டுகிறது. இரண்டாவதாக மயிலம் தொகுதி. இங்கேயும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. தொடர்ந்து 2 தொகுதியில் ஏடிஎம்கே முன்னிலை வசிப்பது விழுப்புரம் மாவட்டத்தினவர்களின் வலிமையை காட்டுகிறது. மூன்றாவதாக திண்டிவனம் எஸ்சி தொகுதி. இந்த எஸ்சி இட ஒதுக்கீடு தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினரிடையே ஏடிஎம்கே வலுவாக இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நான்காவதாக வானூர் எஸ்சி தொகுதி. இந்த 2வது எஸ்சி தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் 2 எஸ்சி தொகுதியிலும் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்பது எஸ்சி சமுதாயத்தினரிடையே அவர்களின் செல்வாக்கு மிகவும் வலுவாக இருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. ஐந்தாவதாக விழுப்புரம் தொகுதி. மாவட்டத்தின் தலைமை தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. மாவட்ட தலைநகரிலே ஏடிஎம்கே வலுவாக நிற்பது மிகவும் முக்கியமான செய்தி. இது அவர்களின் நகர்ப்புற செல்வாக்கையும் உறுதிப்படுத்துகிறது. ஏழாவதாக திருக்கோவிலூர் தொகுதி. இந்த கடைசி தொகுதியில் ஏடிஎம்கே வெற்றி பெறும் என்று கணிக்கப்படுகிறது. எஸ்சி தொகுதி, நகர்ப்புற தொகுதி, கிராமப்புற தொகுதி எல்லா இடங்களிலும் ஏடிஎம்கே மட்டுமே என்று விழுப்புரம் மாவட்டத்தின் அவர்கள் முழுமையான ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. இப்போது மொத்த மாவட்ட கணக்கை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 7 தொகுதிகள். ஏடிஎம்கே 7 இடங்கள், டிஎம்கே 0, டிவிகே 0, பிற கட்சிகளும் 0. நண்பர்கள் 7 தொகுதியில் 7 தொகுதிகளும் ஏடிஎம்கேவிற்கு சாதகமாக இருக்கின்றன. திருப்பூரில் விழுப்புரம் 100% ஏடிஎம்கே மாவட்டமாக நிகழ்கிறது. இது மிகவும் அசாதாரணமான விஷயம். நண்பர்கள், விழுப்புரம் மாவட்டம் 7 தொகுதிகள், 7 தொகுதிகள் ஏடிஎம்கே, 2 எஸ்சி தொகுதியும் உட்பட்ட அனைத்து வகை தொகுதிகளும் ஏடிஎம்கே முழுமையான வெற்றி பெறும் என்பது மிகவும் வியக்கத்தக்க முடிவு. டிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் விழுப்புரம் மாவட்டத்தில் அவர்களால் ஒரு இடம் கூட வெல்ல முடியவில்லை என்பது கணிக்கப்படுவது டிஎம்கேவிற்கு மிகவும் சவாலான நிலை. டிவிகேயும் இந்த மாவட்டத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படவில்லை என்பது தெளிவாகிறது. விழுப்புரம் ஏடிஎம்கேவின் மிகவும் வலுவான கோட்டையாக நிகழ்கிறது. வணக்கம்.